வணக்கம். டாக்ஸ் ஆஃப் சாமானியன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயானது எப்படி உருவாகுது, அது எப்படி நம்ம தாக்குது, ஒருவேளை நமக்கு வந்துட்டால் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இல்லை அது வராமலே எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அதை நானாக பேசுகிறதுக்கு பதிலாக அது ஒரு மருத்துவர் நூல் மூலிமா நம்ம சொல்லணும்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தை வாங்கியிருந்தேன். அந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த புத்தகத்தோட பேர் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயுடன் வாழ்வது இனிது. இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் கு கணேசன். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுச்செநல்லூர் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. பிறந்து அதுக்கப்புறமா மதுரை மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெறுகிறாரு. அதுக்கப்புறமா அவர் ராஜபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவர் சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு வர்றாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெறும் மருத்துவராக மட்டும் இல்லாமல் ஒரு நூலாசிரியர், அப்புறம் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நிறைய பத்திரிகைகளில் எழுதிட்டுருக்காரு. ஸோ இந்த நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய்க்கு 30 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இவருக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குது. இவருக்கு இன்னும் சில சிறப்புகளும் இருக்குது. இவர் கோவை பாரதியார் அந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அறிவியல் தமிழ் விருது வாங்கியிருக்காரு. இந்திய மருத்துவக் கல்லூரியில் எழுத்து சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதில் மருத்துவ கலைச்சொல் பேரகராதி அதை உருவாக்கக்கூடிய வல்லுநர் குழுவில் ஒரு உறுப்பினராக வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய சிறப்புகளும் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மருத்துவரோட நூலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன்றைக்கோட முடியாது, இன்னும் இது நிறைய வீடியோஸ் வரும். டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் சர்க்கரை நோய் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் போடுறேன். தொடர்ந்து இந்த காணொலியில் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா 2014 பப்ளிஷ் பண்ணுறாரு. 2014 பப்ளிஷ் பண்ண அப்போ டேட்டா படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் 20 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. இந்திய அளவில் 7 கோடி பேருக்கும், தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேருக்கும் இந்த சர்க்கரை நோயானது இருக்குது. இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் அவங்க எடுத்த கணக்கெடுப்பின்படி 2021 உலக அளவில் 537 மில்லியன் பேர், அதாவது 53 கோடியே 70 லட்சம் பேருக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2030 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மதிப்பு பயங்கரமாக ஏறும்ன்றாங்க. 2030 643 மில்லியன், அதாவது 64 கோடி பேருக்கு இந்த நோய் பரவும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் 2045 783 மில்லியன், அதாவது 78 கோடி பேருக்கு இந்த நோய் வரும்னு சொல்கிறாங்க. இது சர்க்கரை நோய். சர்க்கரை நோயின்றது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இப்போ நம்ம உடம்புல இயங்கக்கூடிய ஒரு உறுப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கோம், வயசாக கண் பார்வை குறையும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் உறுப்புகளில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படுறது மூலிமா தான் இந்த நோய் நமக்கு வருது. இப்போ நம்ம உணவை சாப்பிட்றோம், உணவானது நம்ம உடலுக்குள்ளே போகுது. உடலில் இருக்கக்கூடிய செல்கள் உணவை டைரெக்டாக அதுக்கு தேவையான ஆற்றலாக மாற்ற முடியாது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஜீரணம் பண்ணி அதை குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் கலக்குவாங்க. ஸோ ரத்தத்தை கலந்த பிறகு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸானது செல்களுக்கு போய் அந்த செல்கள் அந்த குளுக்கோஸை தனக்கு உணவாக எடுத்துக்கிட்டு அந்த உணவு மூலமாக அவங்களுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உணவை செல்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வேலை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து நம்ம உடலானது அனைத்து சத்துக்களையும் பிரித்து எடுக்கக்கூடியது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மாவு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், புரத சத்துன்னு சொல்லக்கூடிய புரோட்டீன், கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபேட், நார் சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர், வைட்டமின்கள்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸ், தாது சத்துக்கள் சொல்லக்கூடிய மினரல்ஸ். ஸோ இப்படி 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்படி 6 வகையாக பிரித்தாலும் நம்ம உடல் இயங்குறதுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய சத்தை வழங்கக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம உடல் உறுப்புகள் நல்லா பலமாக இயங்குது. ஸோ அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ஆனது உடல் அதை ஜீரணமாக்கி அதை குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடலுக்கு செலுத்துது. ஸோ அப்படி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அந்த குளுக்கோஸ் ஆனது ஆற்றலாக போய் சேருது. ஸோ இந்த வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தத்தில் குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் கலந்துடுது. ஸோ இப்போ அந்த ரத்தத்தில் கலந்த குளுக்கோஸ் ஆனது செல்களுக்கு போகுது, ஆனால் செல்களால் அதை ஏற்றுக்க முடியல.
இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குளுக்கோஸாக மாதிரி செல்களுக்கு போகுது. ஆனால் செல்களுக்கு தேவையானதை விட அதிகமான குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்குது. அந்த குளுக்கோஸ் அளவானது 120 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் ஆனது இந்த 120 அப்படின்ற அளவை தாண்டும் போது உடலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த நிலையை தான் சர்க்கரை நோய்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம உடலுக்கு தேவையான அளவு நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம தேவையை விட அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடல் உழைப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த காலத்துலேயும் நல்லா சாப்பிட்டாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடல் உழைப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம தேவையான உணவை விட அதிகமாகவே சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு இல்லை. அப்படின்னா என்ன, நமக்கு தேவையான ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் நம்ம உடம்புக்கு போகுது. அந்த ஆற்றலை உடம்பு எடுத்துக்காமல் இருக்குது. அப்போ நம்ம உடலில் என்ன பண்ணுது, அந்த சத்துக்கள் வந்து உடம்புல புரதங்களாவோ கொழுப்பாவோ மாறி நம்ம உடலில் சேமிக்கப்படுது. இப்படி சேமிக்கும் போது நமக்கு தேவையை விட அதிகமான அளவு சத்துக்கள் உடலில் இருக்குது, ஆனால் அந்த உடம்பு எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் நமக்கு சுகர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ணும், தேவையான அளவுக்கு சாப்பிட்ணும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல உடல் உழைப்பு இருக்கணும். இதை உடனடியாக சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ நம்ம ஒரு ஜுரம் வருது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து சாப்பிட்றோம், ஊசி போட்டுக்கிறோம், ஜுரம் சரியாயிடுது. இல்லை வேறு ஏதாவது நோயாக இருந்தால் டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடுது. ஆனால் இந்த நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக வந்துட்டு குணமாகிறது இல்லை. ஒரு தடவை இந்த நோய் உங்களுக்கு வந்துருச்சுன்னா காலாகாலத்துக்கும் உங்களுக்கு இந்த நோய் இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ மாத்திரைகள் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் ஆகும். இந்த சர்க்கரை நோயானது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெனட்டிக், அதாவது பரம்பரையாக அந்த நோய் ஒருத்தருக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தாத்தாக்கு இருக்குது, அவருக்குமா அப்பாவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பரம்பரையில் வரலாம். மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டோ, சத்தான உணவு இல்லாமல் உணவுகள், அப்புறம் உணவில் வந்துட்டு சர்க்கரை இந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக சேர்த்துறது மூலியமாகவும் நமக்கு வரலாம். ஸோ இதோட இந்த பகுதி முடியுது. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. இந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், வராமல் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.